இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் ஹோம் டேப் பார்ட் 2, அதாவது ஃபாண்ட் குரூப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபாண்ட் குரூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபாண்ட் ஃபேஸ், அதாவது ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+F. இது மூணையும் ஒரு சேர அழுத்தும் போது நமக்கு அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்ததாக ஃபாண்ட் சைஸ், இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+P. அடுத்து இருக்கிறது க்ரோவ் ஃபாண்ட். இது வேற ஒன்றும் இல்லை, ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். இதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift > இதுலேயே இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம், Ctrl+Closing Brace. இதை ப்ரெஸ் பண்ணாலும் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக ஷ்ரிங்க் ஃபாண்ட், அதாவது ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Shift<. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து Ctrl+Open Brace. இது ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்ததாக சேஞ்ச் கேஸ். இதில் வந்து 5 டைப்பான ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் கேஸ், அடுத்ததாக லோயர் கேஸ், அடுத்து அப்பர் கேஸ், 4வதாக இருக்கிறது கேபிட்டலைசேஷன் ஈச் வேர்ட், 5வதாக இருக்கிறது டாகிள் கேஸ். இது ஒவ்வொன்றோட தலைப்புலேயே நமக்கு தெரியுது இது எந்த மாதிரியான அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு. இதோட ஷார்ட்கட் Shift+F3. ஷிஃப்ட்டையும் F3 பட்டனையும் ஒரு சேர அழுத்தும் போது இதோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். இதோட ஷார்ட்கட் எல்லாருக்குமே தெரியும். போல்டுக்கு Ctrl+B, இட்டாலிக் Ctrl+I, அண்டர்லைனுக்கு Ctrl+U. அடுத்ததாக ஸ்ட்ரைக் த்ரோ. ஒரு வேர்டு இருக்குன்னா அதில் சென்டராக ஒரு லைன், அதாவது அந்த வேர்டை அடித்த மாதிரி வரும், கிராஸ் பண்ண மாதிரி, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரைக் த்ரோ. அதுக்கடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ட், அதாவது இப்போ மேத்தமெட்டிக்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், A2 B2 அந்த மாதிரி, அதுக்கு உபயோகப்படுறது தான் இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன். அடுத்ததாக சூப்பர் ஸ்கிரிப்ட். இதுவும் வந்து X², A² B² இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன். இதோட ஷார்ட்கட் Ctrl+Shift+. சப்ஸ்கிரிப்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl= அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா Ctrl+Alt+H. அதுக்கடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸு. அதுக்கடுத்த ஆப்ஷன் கிளியர் ஃபார்மேட்டிங். இந்த ஃபார்மேட் எதுவுமே வேணாம், எனக்கு டிஃபால்ட்டாக இருந்தது வேணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி கிளியர் ஃபார்மேட் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த ஃபார்மேட் எல்லாமே கிளியர் ஆயிரும். இதுதான் இந்த கிளியர் ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோம் டேபிளில் இருக்கிற ஃபாண்ட் குரூப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராமு இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. ராமு ஒரு கட்டுரை எழுதி கொண்டு இருக்கிறான். இதில் வந்து இஸ் ரைட்டிங், இது கிராமருக்குள்ளே போயிட்டோம், நம்ம இதுக்குள்ளே வருவோம். இப்போ ராமு இஸ் ரைட்டிங் ஆன் எஸ்ஸே இந்த சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம இந்த ஃபாண்ட் குரூப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராமு இஸ் ரைட்டிங் ஆன் எஸ்ஸே இந்த சென்டென்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் நேம் இருக்கு இல்லைங்களா, இந்த டேப்பில் கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபாண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜென்சி, அக்ரோனி, அல்பர்டஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து மாறிடுச்சு. அடுத்ததாக வந்து ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம 14 வச்சுருக்கோம், இப்போ 16, 18, 20 இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஈவன் லெட்டர்ஸாக 14, 16, 18, 20, 22, 24, 28, நெக்ஸ்ட்டு வந்து 36, 48, 72 இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இதில் வந்து 20 வைக்கிறோம். ஓகே. அடுத்ததாக வந்து ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன் பேர் என்னென்னா க்ரோவ் ஃபாண்ட், அதாவது ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 20க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்களா 22 வந்துருச்சு. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 24 வந்துருச்சு.
திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன் 26. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ரிங்க் ஃபாண்ட். இதுக்கு ஃபாண்ட்டை டிக்ரீஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறேன் 24 ஆயிருச்சு. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் 22. ஓகேங்களா? இப்போது இதோட ஷார்ட்கட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைலை எப்படி மாற்றலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபாண்ட்டுக்குரிய டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். கண்ட்ரோல் இன்னொரு சொல்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆல்பர்டஸ் வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன் செலக்ட் பண்ணிவிட்டு டைம்ஸ் நியூ ரோமனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு டைம்ஸ் நியூ ரோமன் கிடச்சிரும். அடுத்ததாக வந்து ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஷார்ட்கட் கீ எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. ஓகேங்களா? டைரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா சைஸுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி நிற்கும். இப்போ நம்ம வேணுங்கிற சைஸ் 40 அப்படின்னு வச்சு என்ட்ரு கொடுத்துட்டோன்னா நமக்கு 40 சைஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப்னா வந்து ஃபாண்ட்டு செலக்ட் ஆகிருக்கும். இந்த ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் இருக்கோ அது செலக்ட் ஆகி நிற்கும். இதே இது சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி இதை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைஸுக்கு கீழே செலக்ட் ஆகி நிற்கும் டிஃபால்ட்டாக. நம்ம அதில் வேணுங்கிற சைஸை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த சைஸ் நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக இருக்கிறது ஃபாண்ட் இன்க்ரீஸ். இதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென் சிம்பிள். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ 24 வந்திருக்கா. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் 26. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் 28. அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற சைஸ், அதாவது இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கடுத்தது வந்து இப்போ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதுதான் டிக்ரீஸ். இதை டைரெக்டாக கீபோர்டில் எப்படி பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென், கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது கீபோர்டில் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் பார்த்துட்டோம், கீபோர்டில் ஷார்ட்கட் மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போது கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேம் தான், ஆனால் ஒவ்வொரு சைஸாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 14 வச்சுருக்கோம் இல்லைங்களா, 14 இருக்குது. இப்போ இதை கண்ட்ரோல் ஓப்பன் பிரேஸ் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணால் வந்து இப்போ 15 ஆயிடுச்சுங்களா. அடுத்தது இன்னொரோட 16, 17, 18, 19 இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நமக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் த ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஸ்மால் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படியே வந்து 31, 30, 29, 28, 27 இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இதோட ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸிங், இது வந்து இன்க்ரீஸிங். ஓகேங்களா? இப்போது இது வந்து நம்ம மவுஸை தொடாமல் கீபோர்ட்லேயே வந்து ஃபாண்ட் சைஸை ஒவ்வொரு பாயிண்ட்டாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு பாயிண்ட்டாகவும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் உள்ள டிஃபால்ட்டாக இதில் இருக்குது இல்லைங்களா, இப்போது 12, 14, 20, 22, 24, 26, 28க்கு அப்புறம் 36 வந்துடுது. இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இந்த சென்டென்ஸ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் இதை ப்ரெஸ் பண்ணால் வந்து இப்போ 28, அதுக்கப்புறம் 36 வந்துடும், அதுக்கப்புறம் 48, அதுக்கப்புறம் 72. இப்போ டிக்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் சிம்பிள் 72க்கு மொதல் பாயிண்ட் வந்து 48 வந்துருச்சுங்களா. இதுக்கு மொதல் ஸ்டெப் வந்து 36 வந்துருச்சுங்களா. இப்படி தான் வந்து நம்ம ஃபாண்ட்டை வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி கீபோர்டை யூஸ் பண்ணியே நம்ம இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது
டெலீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது, அதாவது இந்த ஃபாண்ட் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், இப்போ இந்த 4மே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் கேஸ். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆப்ஷன் வந்து சென்டென்ஸ் கேஸ். இந்த சென்டென்ஸ் கேஸ் எதுக்குன்னா பேராகிராஃப்க்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேர்டு, அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பெருசாகும். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் கேஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் இந்த ராமுங்கிற வார்த்தையில் இருக்கிற ஆர் மட்டும் கேபிட்டலைஸ் ஆகிருக்கும். இந்த சென்டென்ஸில் முதல் வார்த்தை வந்து ராமு, இதில் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து ஆர், இந்த ஆருங்கிற எழுத்து மட்டும் நமக்கு கேபிட்டலைஸ் ஆகும். இதுதான் இந்த சென்டென்ஸ் கேஸோட ஃபங்க்ஷன். அடுத்ததாக வந்து லோயர் கேஸ். அடுத்ததாக வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா லோயர் கேஸ் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் கேபிட்டலாக மாற்றிடுவோம். இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேபிட்டலாக மாற்றிடுவோம். எல்லாமே கேபிட்டல் ஆயிடுச்சு. இப்போது இதை ப்ரெஸ் பண்ணி லோயர் கேஸ் கொடுத்தோன்னா எல்லாமே லோயர் ஆயிரும். ஓகேங்களா? மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணி அப்பர் கேஸ் இதை கொடுத்தோன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாறிடும். ஓகே, இப்போது இதில் எத்தனை வேர்டு இருக்குது? 5 வேர்ட்ஸ் இருக்குது. ராமு இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே, 5 வேர்டு இருக்குது. இந்த 5 வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு இதை ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து மட்டும் நமக்கு கேபிட்டலைஸ் ஆயிரும். அடுத்ததாக இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா டாகிள் கேஸ். இது பார்க்கும் போதே தெரியுது, கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற எல்லாமே ஸ்மால் ஆயிரும், ஸ்மால் லெட்டரில் இருக்கிற எல்லாமே கேபிட்டல் ஆயிரும். இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ஆர் வந்து கேபிட்டலில் இருந்துச்சு, அது ஸ்மால் ஆயிருச்சு. அதே மாதிரி ஏஎம்யூ ஸ்மாலில் இருந்துச்சு, கேபிட்டல் ஆயிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலையும் மாறிடுச்சுங்களா? இதுதான் வந்து இந்த டாகிள் கீயோட ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F3 ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த 5 இருக்கு இல்லைங்களா, 5 கேஸோடதையும் இந்த ஷிஃப்ட் F3 வந்து அவுட்புட் கொடுக்கும். இந்த 5 கேஸோட அவுட்புட்டையும் இந்த ஒரே ஷார்ட்கட் கீ, அதாவது ஷிஃப்ட் F3 நமக்கு தரும். எப்படின்னு கேட்குறீங்களா? பொறுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஸ்மால் லெட்டர். இப்போது இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கிற எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது. இப்போ ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாமே கேபிட்டல் ஆயிருச்சா? ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்தும் கேபிட்டல் ஆயிருச்சு. இது எதோட ஃபங்க்ஷன்? கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, இதோட ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு முறை ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே கேபிட்டலைஸ் ஆயிருச்சா? சரி, எனக்கு எல்லாமே கேபிட்டல் வேண்டாம், ஸ்மால் வேணும் அப்படின்னா எகைன் ஒரு தடவை ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லாமே ஸ்மால் ஆயிரும். இப்படியே நமக்கு வேணுங்கிற மெத்தடுக்கு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ தான் இந்த ஷிஃப்ட் F3. மறந்துடாதீங்க, ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மாலாக இருக்கிறது கேபிட்டல், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகும். எகைன் ப்ரெஸ் பண்ணால் எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டல் ஆகும். எகைன் ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் எல்லாமே ஸ்மால் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஷிஃப்ட் F3யோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்ததாக வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது எல்லாமே. இதை செலக்ட் பண்ணி போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இது கொடுத்துக்கிறோம். இது நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சதான். இதோட ஷார்ட்கட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். போல்டுனா கண்ட்ரோல் B, போல்டு போயிடும். கண்ட்ரோல் I, இட்டாலிக் போயிடும். கண்ட்ரோல் U, அண்டர்லைன் போயிடும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் B போல்டு, கண்ட்ரோல் U அண்டர்லைன், கண்ட்ரோல் I இட்டாலிக். ஓகேங்களா? இப்போது இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைக் த்ரோ ஆப்ஷன். இந்த ஸ்ட்ரைக் த்ரோ ஆப்ஷன் என்னென்னா இந்த வேர்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் நமக்கு கிடைக்கும் வேர்டுக்கு நடுவில். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ராமுங்கிற வேர்டை செலக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் த்ரோ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த வேர்டு வந்து ஒரு கோடு போட்டு காட்டுது இல்லைங்களா? இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட். இது எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த சப்ஸ்கிரிப்ட் அப்படி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிம்பிள்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ A2 அப்படி இருக்குன்னா இந்த 2ங்கிறது வந்து ஏவுக்கு கீழே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த
எது கீழே வரணுமோ சப்ஸ்கிரிப்டாக வரணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா A2 வந்துருச்சுங்களா. இப்போ அடுத்ததாக வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். இது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இப்படி வரும் இல்லைங்களா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டு வந்து மேலே ஸ்கொயராக வரணும் அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வழக்கம் போல் இந்த ரெண்டை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இப்போது ஓகே, இதுக்கு கீபோர்டில் ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாமா. சப்ஸ்கிரிப்டுக்கு என்ன ஷார்ட்கட், இப்போது B2 அப்படின்னா இப்போ 2 வந்து நமக்கு இப்போது B2 வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்டில் வரணும். அப்போ அந்த ரெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இந்த ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ B2 இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், கண்ட்ரோல் ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது கண்ட்ரோல் பட்டனையும் ப்ளஸ் ஈக்குவல் டு சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரிப்டில் லெட்டர்ஸ் கிடச்சிரும். இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயரை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது 2 செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் இதை ப்ரெஸ் பண்ணால் வந்து எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். ஓகேங்களா. இதோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் கிடச்சிரும். இதுதான் இந்த கீபோர்டில் இதோட ஷார்ட்கட். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா சப்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. இப்போது சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே கீபோர்டில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போது அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷனுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ராமு இஸ் ரைட்டிங் ஆன் எஸ்ஏ இந்த சென்டென்ஸை பழையபடி கொண்டு வந்துடும் டிஃபால்ட்டாக. இப்போது அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன், இந்த சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படியெல்லாம் நம்ம எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதை பார்க்குறோம். இப்போது இந்த ஸ்டைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ண இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏங்கிற லெட்டர் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த நம்ம செலக்ட் பண்ண வேர்டு வந்து மாறிடும், அந்த ஸ்டைலுக்கு மாறிடும். இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டோட ஃபங்க்ஷன். இதுலேயே வந்து நம்ம ஷேடோ கொடுத்துக்கலாம். அதாவது அவுட்டர் ஷேடோவா இன்னர் ஷேடோவா பொறுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி வைக்கிறேன். இதை வந்து கீழே இறக்கிறோம். இப்போது இந்த ராமு இஸ் ரைட்டிங் ஆன் எஸ்ஏ இந்த சென்டென்ஸை செலக்ட் பண்ணி இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறோம். இப்போது இந்த மாதிரி கொடுத்துறோம், இல்லை இந்த ப்ளூ கலர் இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு அடுத்ததாக வந்து இதுக்கு ஷேடோ கொடுக்க போகிறோம். அவுட்டர்லைனா இந்த மாதிரி வந்துடும், இன்னர் அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ அவுட்டரை கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அவுட்டரில் தெரியுதா ஷேடோ தெரியுதுங்களா. இப்போது மறுபடியும் இதை சூஸ் பண்ணிவிட்டு ஷேடோ கொடுக்க போகிறோம். இப்போ இன்னரில் ஷேடோ கொடுக்குறோம், இன்னர் சைடு. இப்போ உள்ளே தெரியுதுங்களா ஷேடோ, நல்லா பாருங்கள். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு ஷேடோ தெரியும். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டோட இது. அடுத்ததாக வந்து ரெஃப்ளெக்ஷன் இந்த பார்த்தீங்களா, அதாவது கண்ணாடியில் பட்டு தெரியும் இல்லைங்களா, ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து இப்போ ரெஃப்ளெக்ஷன். இந்த ஆப்ஷனையும் இந்த எஃபெக்டையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து க்ளோங்கிறது அந்த லெட்டர்ஸை சுற்றி அப்படியே ஒரு பனி மாதிரி வரும். இந்த வந்துருச்சுங்களா, இதுதான் வந்து அந்த க்ளோ. இது வந்து கோரல் ட்ரா இந்த மாதிரி இருக்கும், அந்த பெரிய பெரிய டிசைனிங் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு இப்போ வேர்ட்லேயே கிடைக்கிது, தெரியுதுங்களா. இப்போ ராமுங்கிறத சூஸ் பண்ணி நோ க்ளோ கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நோ க்ளோ கொடுத்தாச்சு. இப்போது ராமு வந்து க்ளோ இல்லாமல் இருக்குது, இஸ் ரைட்டிங் ஆன் எஸ்ஐ இது க்ளோவோடு இருக்குது. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. ஓகே. இப்போ இதுக்கடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஹைலைட், டெக்ஸ்ட் ஹைலைட். இதில் நமக்கு வேணுங்கிற கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ சூஸ் பண்ணியாச்சு, இந்த எல்லோ வந்துருச்சு. சரி, நமக்கு டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எகெயின் கிளிக் பண்ணி இங்கே நோ கலர் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். சரி, இதை எப்படி கீபோர்டில் ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஹைச்
அதாவது கண்ட்ரோல் ஆல்ட் ஹைச் இதை லெட்டரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நோ கலரு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நமக்கு வரல. இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணாமல் இந்த ஹைலைட்டரில் போயிட்டு நமக்கு வேணுங்கிற கலர் வச்சுக்கிறோம். இப்போ ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட கீபோர்டு ஷார்ட்கட்டு நம்ம பார்க்க போகிறோம். கீபோர்டு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணதும் கீபோர்டு ஷார்ட்கட் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஹைச் இதை கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ண கலர் வந்து இங்கே ஹைலைட்டாக தெரியும். ஓகேங்களா, இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஹைச். இதுதான் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்குரிய பொருங்க. இதை வந்து ஃபார்மேட்டில் எடுத்து விட்ருவோம். ஓகே, இதுதான் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்குரிய கீபோர்ட் ஷார்ட்கட், டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போது இந்த ஹைலைட் பண்ணதை மறுபடியும் எடுத்து விடணும் அப்படின்னா எகைன் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஆல்ட் ஹைச் இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா போயிடும், ஹைலைட் போயிடும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறது, ஹைலைட்டை எடுத்து விடுறது. கீபோர்டு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஹைச். ஓகேவா, இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது, அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதில் வந்து ராமு இஸ் ரைட்டிங் ஆன் எஸ்ஏ, இதுக்கு வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், க்ளோ கொடுத்துருக்கோம், போல்டு கொடுத்துருக்கோம். இப்போ இது எதுவுமே நமக்கு வேணாம்ப்பா, நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபஸ்ட்லேருந்து வரணும். அதாவது டிஃபால்ட் செட்டிங், இந்த ஃபார்மேட்டை பூரா கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏன்னு போட்டு பக்கத்தில் ஒரு எரேசர் சிம்பிள் இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஃபார்மேட் எல்லாமே கிளியர் ஆயிரும். இதுதான் கிளியர் ஃபார்மேட்டிங். பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக வந்துருச்சா. இது டிஃபால்ட் ஃபாண்ட்டு கேலிபரி போயிடுச்சு, சைஸ் வந்து 11 போயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் இந்த கிளியர் ஃபார்மேட்டிங்கோட ஃபங்க்ஷன். இப்போது அதுக்கடுத்து நம்ம ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு, ஃபாண்ட்டோட கலர். இப்போ இதை பெருசாக்கிட்டு ஃபாண்ட்டோட கலர் இங்கே சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற கலர் ரெட் கலர் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போது இன்னும் வந்து மவுஸையே தொடாமல் நம்ம எப்படி இந்த ஃபாண்ட்டு, அதாவது இந்த ஃபாண்ட்டு குரூப்பில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் யூஸ் பண்ணுறது, எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ராமு இஸ் ரைட்டிங் ஆன் எஸ்ஏ, இந்த சென்டென்ஸ் வேணால் எடுத்துருவோம். அடுத்ததாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், இந்த சென்டென்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இதை இப்போ கேபிட்டல் ஆக்குறேன், பெருசாக்குறேன். ஓகே, இப்போது நமக்கு இந்த சென்டென்ஸை வச்சு எப்படி கீபோர்டில் மவுஸே தொடாமல் கீபோர்டில் எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இதோட ஃபாண்ட் நேம், அதாவது இப்போ கேலிபரியில் இருக்குது, இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆல்ட் ஹைச் எஃப் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த கேலிபரி செலக்ட் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதை டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏரியல் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஏரியலுங்கிறது செலக்ட் ஆகாமல் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல செலக்ட் ஆகலை. இப்போது நம்ம இதில் மெட்ராஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் வேறு ஃபாண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், மவுஸை தொடவே கூடாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹைச் எஃப்எஃப் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியலுங்கிறது செலக்ட் ஆயிரும். ஏரியலுங்கிறது ஆல்ட் ஹைச் எஃப்எஃப் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏரியலுங்கிறது செலக்ட் ஆயிரும். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வரிசையாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் பூரா வர ஆரம்பிச்சிரும். இதோட ஷார்ட்கட் இதுதான், அதாவது ஃபாண்ட்டு நேமை மாற்றுறது ஆல்ட் ப்ளஸ் ஹைச் ப்ளஸ் எஃப். ஓகேங்களா, இது வந்து ஃபாண்ட்டோட ஃபேஸை மாற்றுறதுக்குரிய ஆப்ஷன். இப்போ இதை டிஃபால்ட்டாக மறுபடியும் மாற்றுவோம், கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்துடலாமா. கிளியர் ஃபார்மேட்டிங் கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். ஓகே, இது முடிஞ்சது. ஆல்ட்டு ஹைச் எஃப்எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டு ஃபேஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சைஸை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸை மாற்றணும், அதாவது ஃபாண்ட் சைஸை வந்து மவுஸை தொடாமல் கீபோர்ட்லேயே மாற்றுறதுக்கு. உதாரணத்துக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹைச் எஃப்எஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 20ங்கிறது சூஸ் ஆயிரும். இப்போ நம்ம 40 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்துடும். அதாவது இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஆல்ட் ப்ளஸ் ஹைச் ப்ளஸ்
எஃப்எஸ் இதை ப்ரெஸ் பண்ணணும். இதை பெருசாக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Alt H Fs இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா 40ங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கா. இந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணதும் இப்போ நமக்கு வேணுங்கிறது இப்போ 36 கொடுத்து ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து இதை போல்டு பண்ணணும் அப்படின்னா Alt H 1 இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போல்டு ஆயிரும். அதாவது போல்டுக்குரிய ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா Alt H 1 இது எதுக்குன்னா போல்டு ஆக்குறதுக்கு. சரி ஓகே. அடுத்து வந்து நமக்கு இட்டாலிக்கில் வேணும் அப்படின்னா Alt H 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்டாலிக்காக மாறிடும். நான் பாருங்கள் இப்போ Alt H 2 ப்ரெஸ் பண்ணுறேன், இட்டாலிக் ஆயிடுச்சுங்களா. ஓகே. இப்போ அண்டர்லைன் வேணும் அப்படின்னா Alt H 3 இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அண்டர்லைனுக்குரிய ஷார்ட்கட் இது. இப்போ இதை சூஸ் பண்ணுறேன் Alt H 3 அண்டர்லைனுக்குரிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா Alt H 3 கொடுத்தா அண்டர்லைன் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து Alt H 4 இது கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா ஸ்ட்ரைக் த்ரோ ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் இந்த ஷார்ட்கட்டுக்கு. இப்போ பார்க்கலாமா. இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு Alt H 4 இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரைக் த்ரோ ஆப்ஷன் வந்துடும். நம்ம மவுஸை தொட வேண்டியதே இல்லை, கீபோர்ட்லேயே பண்ணலாம். அடுத்ததாக வந்து Alt H 5 இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் கிடைக்கும். இப்போது X2 இப்போது இந்த 2ங்கிறது சப்ஸ்கிரிப்டில் வரணும் அப்படின்னா அந்த 2வை செலக்ட் பண்ணிவிட்டு Alt H 5 இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு X2 கிடச்சிருச்சா. ஓகேவா. இப்போது அதுக்கடுத்தது Alt H 6 இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா X2 மேலே சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2வை செலக்ட் பண்ணிவிட்டு Alt H 6 இதை செலக்ட் பண்ணியாச்சு. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போது ஓகே. அதுக்கடுத்தது வந்து Alt H 7 இதுக்கு என்ன ஆப்ஷன் வந்து நமக்கு சூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கேஸ். அதாவது இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, சேஞ்ச் கேஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணியாச்சு. Alt H 7 இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சேஞ்ச் கேஸில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. இப்போ இதை அப்பர் கேஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் யூவை ப்ரெஸ் பண்ணிக்கணும். யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்பர் கேஸாக மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் Alt H 7 ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து சேஞ்ச் கேஸ் சென்டென்ஸ் கிடைக்குது. இப்போ கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அது வேணும் அப்படின்னா நமக்கு என்ன சூஸ் பண்ணணும், சியை சூஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் கேஸ். இந்த மாதிரி நம்ம மவுஸை தொடாமலே கீபோர்ட்லேயே எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Alt H F T இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எஃபெக்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். Alt H F T இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சா. நான் மவுஸை தொடவே இல்லை, கீபோர்டில் ஷார்ட்கட்டில் ப்ரெஸ் பண்ண வந்துருச்சுங்களா. இப்போ இதில் நமக்கு வேணுங்கிறத இந்த ஆரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, 4 ஆரோ மார்க், அப் ஆரோ, டவுன் ஆரோ, ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரோ, இதை ப்ரெஸ் பண்ணியே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து டெக்ஸ்ட் ஹைலைட் இருக்கா. இந்த டெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு கீபோர்டில் என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து Alt H ஐயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கிற கலர் வந்து நமக்கு ஹைலைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ணுறேன். இதோட ஷார்ட்கட் வந்து Alt H ப்ரெஸ் பண்ணியாச்சு. நமக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதே மாதிரி இந்த 4 ஆரோ கீஸை யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஹைலைட் ஆயிரும். இப்படி தான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கீபோர்ட்லேயே ஷார்ட்கட்டில் ஹைலைட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஃபாண்ட்டு கலர் இருக்குது. இங்கே ஃபாண்ட்டு கலர் இருக்குது. இதற்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Alt H
ப்ளஸ் எஃப்எஸ். இது எதுக்குன்னா ஃபாண்ட்டு கலருக்காக யூஸ் பண்ணோம். இப்போ ஃபாண்ட்டு கலரை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபாண்ட்டுங்கிற வார்த்தையை சூஸ் பண்ணி இதுக்கு கலர் மாற்ற போகிறோம். இதோட ஷார்ட்கட் என்ன? ஆல்ட் ஹைச் எஃப்எஸ் அடிச்சாச்சு. இந்த ஷார்ட்கட் சாரி எஃப்எஸ்னால் சைஸ் வருது. ஓகே சாரி எஃப்எஸ் அப்படின்னா சைஸ் வந்து வருது. இதுக்கு ஷார்ட்கட் வந்து எஃப்சி. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு கலரை மாற்றுறதுக்கு எஃப்சி. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபாண்ட்டுங்கிறத இந்த வார்த்தையை சூஸ் பண்ணி இதுக்கு கலர் மாற்ற போகிறோம். நமக்கு இது என்னது? ஷார்ட்கட் என்னது? ஆல்ட்டு ஹைச் எஃப்சியை ப்ரெஸ் பண்ணிட்டோம். சூஸ் ஆகிடுச்சிங்களா? இப்போ இந்த 4 ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இதுக்கு வந்து ரெட் கலர் வேணும்னு நினைக்கிறேன். இப்போது ரெட் கலர் சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம மவுஸை யூஸ் பண்ணாமல் கீபோர்ட்லேயே வந்து ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி ஃபாண்ட்டில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஓகேங்களா? இப்போது இதில் இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம ஷார்ட்கட் கீ பார்க்கல. அது என்னென்னா இந்த கிளியர் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? இந்த கிளியர் ஃபார்மேட்டிங்க்கு மவுஸை தொடாமலே எப்படி கீபோர்டில் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா? இது ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது, இது போல்டில் இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குது, இது வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இதை ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணியிருக்கோம். இது வந்து சப்ஸ்கிரிப்டில் இருக்குது, இது சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்குது, இதுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், இதை ஹைலைட் பண்ணியிருக்கோம், இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட்டை கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹெச்இ இதுதான் வந்து கிளியர் ஃபார்மேட்டிங்கோட ஷார்ட்கட். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹெச்இ ப்ரெஸ் பண்ணால் இந்த ஃபார்மேட் எல்லாமே போயிடும். எல்லா ஃபார்மேட்டும் கிளியர் ஆகிடுது. டிஃபால்ட்டு நமக்கு கிடச்சிருச்சுங்களா? பாருங்கள், எல்லாமே வந்து கேலிபரி ஃபாண்ட் சைஸ் 11. ஓகேங்களா? இது வந்து இந்த ஹைலைட்டை மட்டும் கிளியர் பண்ணலை. அதுக்கு ஆல்ட் ஹெச்ஐ கொடுத்தோன்னா நமக்கு இந்த ஹைலைட்டுக்குரிய ஆப்ஷன் வரும். இதில் என்ங்கிறத கொடுத்துட்டோன்னா இந்த டெக்ஸ்ட்டு ஹைலைட் போயிடும். இன்னொரு சொல்கிறேன், இந்த ஹைலைட் ஆப்ஷனை எடுத்து விடுறதுக்கு பெருசாகிக்கும். ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஐ ப்ளஸ் என். இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். இது வந்து ஹைலைட்டை எடுத்து விடுறதுக்கு நோ ஹைலைட். ஓகேங்களா? இப்போது இந்த டெக்ஸ்ட்டோட ஹைலைட்டை நம்ம எடுத்து விட போகிறோம். ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த டெக்ஸ்ட்டுங்கிறத, இதை எடுத்து விட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்? ஆல்ட் ஹெச்ஐ வந்துடுச்சுங்களா? இப்போ நோ கலர் என்ன ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது போயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ இந்த ஃபாண்ட்டு குரூப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுக்கும் நம்ம மவுஸை தொடாமலேயே வந்து கீபோர்டு மூலமாக இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பேராகிராஃப் குரூப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.